அண்மையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேல் செல்லுபடியாகும் மலேசிய அனைத்துலக கடப்பிதழ்களை வெளியிடுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள சில விமான நிறுவனங்களில் மலேசிய பயணிகள் சிக்கல்களை எதிர்நோக்குவதை அடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயணத்திற்கான கடப்பிதழ்கள் குறைந்தபட்சம் 6 மாத காலமாவது செல்லுபடியாகும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை தொடர்பில் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட குழப்பமே அச்சிக்கல்களுக்கு முக்கிய காரணம் என குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ஜக்காரியா ஷாபன் தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் கடப்பிதழ்களை வைத்திருக்க எந்த தடையும் இல்லை என்பதை அனைத்துலக சிவில் விமான போக்குவரத்து அமைப்பான ICAO உடன் மேற்கொள்ளப்பட்ட சரிபார்ப்புகள் உறுதிப்படுத்தியதாக அவர் கூறினார். ICAO மற்றும் விமான நிறுவனங்களுடன் அவ்விவகாரத்திற்கு தீர்வு காணும் வரை தற்காலிக நடவடிக்கையாக அதிகபட்சம் 10 ஆண்டுகள் செல்லுபடியாகும் கடப்பிதழ்களை மட்டும் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் கடப்பிதழ்களை வைத்திருப்பவர்களுக்கு கட்டணமின்றி மாற்று கடப்பிதழ்கள் வழங்கப்படும். அவை அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை மட்டுமே செல்லுபடியாகும் என ஜக்காரியா ஷாபன் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் கடப்பிதழ் வைத்திருப்பவர்களுக்கு அவற்றை புதியதாக மாற்றுவதில் முன்னுரிமை அளிக்கப்படும். அவற்றை கொண்டுள்ள மலேசியர்களின் பயணத்தை எளிதாக்க இது குறித்த தகவல் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் தெரிவிக்கப்படும் என்றார் அவர். சில மலேசிய பயணிகள் ஜிம்பாப்வேயில் இருந்து திரும்பும் போது சிரமங்களை எதிர்கொண்டதாக சமூக ஊடக பயனர் ஒருவர் அண்மையில் தெரிவித்திருந்தார். கடப்பிதழ் காலாவதியாக 6 மாதங்களுக்கு முன்பே அதை புதுப்பித்திருந்தால் அவர்களின் கடப்பிதழ்கள் 10 ஆண்டுகள் மற்றும் 6 மாதங்கள் செல்லுபடியாகும் வகையில் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார்.